வணக்கமானவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியல் இதில் எடுத்துக்காட்டு 8இல் 16 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் எண் தொகுப்பானது 5 4களையும் 4 5களையும் 9 6களையும் 6 9களையும் கொண்டுள்ளது எனில் முகடு காண்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முகடு கண்டுபிடிக்கணும். முகடுனா எது அதிக முறை வந்திருக்குன்னு பார்ப்போம். அதை நம்ம முகடாக எடுப்போம். பாருங்கள், இதை நம்ம நேரடியாக இது பண்ண முடியாது. இதுக்கு ஒரு அட்டவணை போட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், அட்டவணை போடலாமா? எண் தொகுப்பு நிகழ்வெண். இப்போ பாருங்கள், 4 எத்தனை தடவை இருக்குது? 5 தடவை இருக்குது. 5 4களையும், அப்போ 4 5 தடவை இருக்குது. 4 5 தடவை இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், 5 எத்தனை தடவை இருக்குது? 4 தடவை இருக்குது. 5 4 முறை இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கள், 6 எத்தனை தடவை இருக்குது? 9 தடவை இருக்குது. 6 9 தடவை இருக்குது. அதுக்கு அடுத்தது 9 பாருங்க எத்தனை தடவை இருக்குது? 6 தடவை இருக்குது. 9 6 தடவை இருக்குது. இந்த மாதிரி அட்டவணை போட்டுட்டு இப்போ பாருங்க, இங்கே இதை நிகழ்வெண் பாருங்க. நிகழ்வெண்ணை வச்சு தான் நம்ம முகடே முடிவு பண்ண முடியும். 5 4 9 6. அப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வெண் என்னது? 9. மிகப்பெரிய நிகழ்வெண் 9. இந்த 9ஐ கொண்டிருக்கக்கூடிய எண் தொகுப்பு என்ன? 6. இப்போ இந்த 6 தான் என்னது? நமக்கு தேவையான முகடு. எது மிகப்பெரிய நிகழ்வெண்ணோ அந்த நிகழ்வெண்ணை கொண்டிருக்கக்கூடிய எண் தொகுப்பு தான் நமக்கு முகடாக இருக்கும். பாருங்க, தரப்பட்ட தரவில் மிகப்பெரிய நிகழ்வெண் 9ஐ பெற்றிருக்கும் அளவு எது? 6. அப்போ 6 தான் என்னது? நமக்கு தேவையான முகடு. அப்போ முகடு என்னது? 6. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.